ஹை கோட்ராக் வியூவர்ஸ். ஸோ கொஞ்ச நாளாக வீடியோஸ் வராமல் போயிட்டு சாரி ஃபார் தட். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. சூன் இது வரைக்கும் வந்த வீடியோஸ் மாதிரி ரெகுலராக வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ இன்றைக்கி வந்து வழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயம் தான் பண்ண போகிறேன். நம்ம ஒரு சாட்டர்டே சண்டே நம்ம ஒரு வீடியோ போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கொஸ்டின் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் வந்து உங்களுக்கு ஓரலாகவே சொல்ல போகிறேன். உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குன்னா, the program must accept n integers as the input. The program must swap every two subsets of size 3 among the n integers. Then the program must print the sum of every two integers as the output. Note, the value of n is always a multiple of 6. அதாவது ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா இன்புட்டில் நிறைய ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இப்போ 12 கொடுத்துருக்காங்க. 12ங்கிறது என்னு. ஸோ இதில் வந்து என் நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்புட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்னா, என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக என் வந்து கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போனா அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து 274 15 5 9 இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் இருந்து ஃபஸ்ட் செகண்ட் 3, அதாவது 15 5 3 வந்து ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணணும். 274 நெக்ஸ்ட்டு இப்படி பண்ணணும். இந்த மாதிரி செகண்ட் 3 எடுத்து ஃபஸ்ட்டு போடணும், ஃபஸ்ட் 3 எடுத்து செகண்ட் 3 போடணும். இதே மாதிரி ஒவ்வொரு 6 எலமெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி இங்கே 11 10 6க்கு அது வந்து லாஸ்ட்டில் போயிட்டு 12 14 1க்கு அது வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஸ்வாப் ஆகிருக்கு. உங்களுக்கு நான் அன்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். சரி, இப்போ இது அவுட்புட் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் இருக்கிற ரெண்டு நம்பர்ஸாக எடுத்து ஆட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக தரணும். இப்போ உங்களுக்கு ஆன்சர் டிஸ்பிளே இருக்கா. 15 5 20 வந்திருக்கு. அடுத்து 9 2 11 வந்திருக்கு. 7 4 11 வந்திருக்கு. 12 14 16 26 வந்திருக்கு. 1 11 12 வந்திருக்கு. 10 6 16 வந்திருக்கு. இதே மாதிரி தான். இப்போ இதில் 6ங்கிற எண்ணு. ஸோ 14 8 15 அங்கே போயிட்டுனா இப்போ வந்து இது இங்கே வந்துடும். 14 8 15 வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணணும், 3 10 13 வந்திருக்கு. 1 14 15 வந்திருக்கு. 8 15 23 வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ஓவரால் கொஸ்டின் கூட எக்ஸ்பிளேஷன். ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணணுமா? நம்மளோட இந்த சேனலோட அப்ஜெக்டிவே என்னது, நம்ம ஆப்டிமைஸாக பண்ணுறது தான். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு லூப்பு போடணும். லூப் என்ன பண்ணணும், 0லேருந்து என்னைக்கு ட்ராவல்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் i ++ பண்ணணுமா? இல்லை. என்ன பண்ணணும், i + = 6 போடணும். இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஆப்டிமைசேஷனாக இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இருக்கா, இது கூட தேவையில்லை. செகண்ட் எக்ஸாம்பிள் வச்சு நம்மளோட இந்த ஹோல் கொஸ்டினோட ஆன்சரே அப்ஜெக்டிவே வச்சு ஆப்டிமைசேஷனே முடிஞ்சிருது. ஓகேவா? இதை என்ன பண்ணுங்கிற இப்போ கோடிங் பாட்டுக்கு போகலாம் வாங்க. ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து இன்புட்டையும் என்னோட வேல்யூ நான் இங்கே வந்து எழுதிட்டேன். இப்போ ஒரு ஃபார் லூப் மட்டும் தான் போடணும். ஓகேவா? இந்த ஃபார் லூப்பில் என்ன போடணும்னா, இப்போ வந்து என்ன சொன்னேன், கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எல்லாம் கொடுத்துச்சு மல்டிபிள் ஆஃப் 6 தான் இருக்கும். என் வந்து கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 6 தான் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 0லேருந்து n வரைக்கும் நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஆனால் i + 6 போட்டுடுறேன். இது ஏன் போடுறங்கிறத இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுக்கு ஸ்வாப்பிங்கில் முதல்ல என்ன நடக்குது, நம்ம சொன்ன மாதிரி அதாவது 6 6 தான் ட்ராவல்ஸ் ஆக போகுது. அதனால தான் இங்கே i + 6 நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், 15 5 9 வந்து இங்கே முன்னாடி வரும். 274 செகண்ட் வரும். அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட் இருக்கும். அப்போ என்ன வருது, 15 5 9 அப்புறம் 2 7 4 அப்படி தானே வருது. இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இதை அடுத்து இது அடுத்து ஆட் ஆகும்போது இது என்னவா மாறுது, அடுத்தது ஆட் ஆகும்போது 15 5ங்கிறது 20 மாறிடுது. 9 2ங்கிறது 11 மாறிடுது. 7 4ங்கிறது 11 மாறிடுது. இவ்வளோ தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது 0 1 2 3 4 5 இதானே இண்டெக்ஸு. 0 1 2 3 4 5 இதானே இண்டெக்ஸ். அப்போ என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு 3யும் 4யும் ஆட் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுது, 5ம் 0வும் ஆட் ஆகுது. அடுத்து 1 2வும் ஆட் ஆகுது. இதே மாதிரி அடுத்து. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுது, அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நம்ம என்ன பண்ணணும், அரே ஆஃப் 3 நானும் முடிக்கல, கொஸ்டின் நான் இன்னும் முடிக்கல. அரே ஆஃப் 3யும் அரே ஆஃப் 4ம் ஃபஸ்ட் ஆட் ஆகுது. அப்படிதானே? இப்போ அடுத்து என்ன ஆட் ஆகுது, அடுத்து அரே ஆஃப் 5ம் அரே ஆஃப் 0வும் ஆட் ஆகுது. இப்போ அடுத்து என்ன ஆட் ஆகுது, அரே ஆஃப் 1ம் அரே ஆஃப் 2வும் ஆட் ஆகுது. ஸோ ஓவரால் கான்செப்ட் என்னது, இவ்வளோ தான். ஓகேவா? இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எல்என் போடுறேன். அதே நேரத்தில்
டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இதையுமே கொஸ்டின்லேருந்து எடுத்து விட்டுறேன். ஓகேவா, உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ என்னையுமே நான் 6 மாற்றிடுறேன். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 20 11 11 வந்துட்டா. இப்போ இது வந்து ஒரு செட்டு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு செட் இருக்குது. என்ன செட் இருக்குது? 11 10 6 12 14 1 இருக்கா? அப்போ நம்ம அதையுமே நம்ம வந்து இங்கே கொஸ்டின் ஆட் பண்ணுறோம். அதுமாதிரி என்ன வந்து 12 மாற்றணும். அப்போ இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதில் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும்? ஐ ப்ளஸ்ங்கிற மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ மொதல் வாட்டி ஐ வந்து 0 இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் இது ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது உங்களுக்கு அந்த இது தெரியுமா? அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. இப்போ இங்கே ஐ போட்டாச்சு, ஐ ப்ளஸ் மட்டும் போட்டாச்சுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி 0 இருக்கிறனால 0 + 3 0 + 4 0 + 5 0 + 0 0 + 1 0 + 2 வந்துடும். இப்போ அடுத்த வாட்டி போகும்போது என்ன ஆகும்? 0ங்கிறது 6 மாறுது. அப்போ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கூடுமா? இங்கே 5 இருக்குன்னா இங்கே இடத்துல 6 வந்துடும், இந்த இடத்துல 7 வந்துடும், 8 வந்துடும், 9 வந்துடும், 10 வந்துடும், 11 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 6 + 3 6 + 4 6 + 5 அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இப்போ ரன் பண்ணி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்டுக்கு ஈஸியாக வந்துடும். 20 வந்துட்டு 11 வந்துட்டு 11 வந்துட்டு. அடுத்து என்ன பண்ணணும்? 6ஐயும் 12ஐயும் 14 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 26 வரும். அடுத்து 1ஐயும் 11ஐயும் ஆட் பண்ணியாச்சுன்னா 12 வரும். அடுத்து 10ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு 16 வரும். இப்போ இதுதான் ஆன்சர். இதுதான் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு கோட். ஓகே, இது வந்து ஒரே சிங்கிள் லைன் எழுதணும். உங்களுக்கு புரியணுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 ரிசல்ட் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளோட இந்த சாட்டர்டே சண்டே பார்க்குற அந்த கொஸ்டினோட ஒரு ஆப்டிமைசேஷன்.